ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப சிம்பிளான சப்பாத்தி கொத்து தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் பார்த்தீங்கன்னா 5 சப்பாத்தி சுற்றி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ எடுத்திருக்க சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணி ஓரளவு சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. இதோ இங்கே நான் கட் பண்ணுற மாதிரி. இப்போ மீதம் இருக்கக்கூடிய 5 சப்பாத்தியையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இதோ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாயை வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதும் இப்போ செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நான் தேவையான அளவு சேர்த்திக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை சேர்த்து தாளிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க 2 பச்சை மிளகாயை சேர்த்து தாளிச்சுக்கிறோங்க. அடுத்து நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோ வெங்காயம் பொன்னிறமா வதங்கிருச்சுங்க. அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு போட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோங்க. அதையும் உள்ள நம்ம சேர்த்திக்கிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதையும் நம்ம மசாலா பொடி சேர்த்திக்கலாங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சீரக பொடி 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கரிஞ்சிடாம வதக்கிக்கிறேங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மசாலா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோங்க. தக்காளியை அப்படியே கட் பண்ணி சேர்த்துறத விட இப்படி அரைச்சி ஆட் பண்ணும்போது ஹோல் மசாலாவும் சப்பாத்தியில் நல்லா பிடிக்குங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க தக்காளியை உள்ள சேர்த்திக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி அதனோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி மசாலாவோட நல்லா கலந்து நல்ல வாசனை வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு கலக்கு கலக்கிக்கோங்க. அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியை உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதைய நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மசாலா கூட நல்லாவே மிக்ஸ் ஆகுதுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் சப்பாத்தியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் சப்பாத்தி நல்லா ஜூஸியாக இருக்குங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கலந்துக்கோங்க. இதோ உங்களுக்கு சூப்பரான சுவையான சப்பாத்தி கொத்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.